வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே சாலை வசதி இல்லாததால் குழந்தையின் சடலத்தை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கைகளில் தூக்கிக் கொண்டு நடந்தே சென்ற அவலம் நேர்ந்துள்ளது. அணைக்கட்டு அல்லேரி அருகே அத்திமரத்து கொள்ளை என்ற மலை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி விஜய் பிரியா தம்பதியின் 1.5 வயது குழந்தை தனுஷ்காவை நாகப்பாம்பு கடித்தது. அப்போது சாலை வசதி இல்லாததால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் ஏற்பட்ட தாமதத்தில் உடல் முழுவதும் விஷம் பரவி குழந்தை தனுஷ்கா பரிதாபமாக வழியிலேயே உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து பிரேத பரிசோதனை முடிந்து குழந்தையின் உடல் அத்திமரத்து கொள்ளை கிராமத்திற்கு வந்தது. மலையின் அடிவாரம் வரை வந்த ஆம்புலன்ஸ் சாலை வசதி இல்லாததால் குழந்தையின் சடலத்தை பெற்றோரிடம் தந்துவிட்டு பாதியிலேயே புறப்பட்டு சென்றது. அப்போது தாய் பிரியா, பாட்டி ராணி மாறி மாறி குழந்தையின் சடலத்தை கைகளில் தூக்கிக் கொண்டு கண்ணீர் மல்க நடந்தே சென்றனர். மருத்துவ வசதி மற்றும் சாலை வசதி இருந்திருந்தால் குழந்தை இறந்திருக்காது என உறவினர்கள் கண்ணீருடன் கூறினர். எங்களுக்கு ரோட்டு வசதி இல்லையே, ஆஸ்பத்திரி இல்லையாப்பா, எங்களுக்கு எந்தெந்த என் குழந்தை நல்லா ஆயிட்டுக்குமே எங்களுக்கு எதுவுமே இல்லையாப்பா, என்னைக்கு எந்த வசதியும் இல்லையே. இது தொடர்பாக பேசிய அணைக்கட்டு வட்டாட்சியர் வேண்டா சாலை வசதி செய்து தர விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.